திருக்கோயில்களில் சிவலிங்கங்களாகவோ அல்லது விக்கிரங்களாகவோ நாம் தரிசிப்பவை அனைத்தும் மகத்தான மந்திர சக்தி பெற்றவையாகும். இது போன்றே தெய்வ உருக்கொண்ட படங்களுக்கும் சக்தி உண்டு. நாம் எந்த அளவிற்கு தூய்மையான உள்ளத்தோடு பக்தியுடன் அவற்றின் மீது மனத்தால் ஒன்றி விடுகிறோமோ அந்த அளவிற்கு அவற்றில் பொதிந்துள்ள தெய்வீக சக்தியும் நாம் உணர முடியும், அனுபவிக்க இயலும். தனது அளவற்ற தூய பக்தியினால் நடன மாதவான பொன் அணையால் இந்திராதி தேவர்களுக்கும் சனகாதி மகர்ஷிகளுக்கும் எதில் கிட்டாத மகத்தான பாக்கியத்தை பெற்று முக்தி அடைந்தாள். இத்தகைய ஈடு இணையற்ற சக்தி பொருந்திய திருப்புவன திருத்தலத்தில் இறைவன் தானாகவே தோன்றிய சுயம்பலிங்கமாக காட்சி தந்து அருள் புரிகிறான். தன்னை நோக்கி கடும் தவம் புரிந்த சனகாதி மகரிஷிகளுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்து அவர்களது இதயங்களில் ரகசியமாக நடனமாடி திரு 5 எழுத்தின் ரகசியங்களை அம்மகரிஷிகளுக்கு உபதேசித்ததால் இத்திருத்தலம் ரகசிய சிதம்பரம் என்ற திருப்பெயர் பெற்று காசியினும் மேம்பட்ட கஷேத்திரமாக திருப்புவன காசி என்ற சிறப்பு திருநாமத்தையும் பெற்று விளங்குகிறது. சமயக்குறவர் நால்வருள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவரால்